கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பங்கேற்றதால் திமுகவுடன் எந்த ரகசிய கூட்டணியும் இல்லை என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெளிவுபடுத்தியுள்ளார். சென்னையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் இந்த விளக்கத்தை அளித்தார். இது ஒரு அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சியில், தமிழ்நாடு அரசாங்கத்தின் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் எங்களுடைய மத்திய அமைச்சரை கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் எந்த அரசியல் இல்லை, எந்தவித அரசியலும் இல்லை. கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவில் அரசு நிகழ்ச்சி என்பதால் பாஜகவினர் கலந்து கொண்டார். அவர்களோடு இணக்கமாக இருப்பதாக அர்த்தமில்லை என்று அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். கடலூரில் செய்தியாளர் பேசிய அவர், 4 ஆண்டு காலம் ஆட்சி நடத்த வேண்டும் என்பதால் OPS மற்றும் பாஜகவுடன் EPS இணக்கமாக இருந்ததாக கூறினார். அவங்களுடைய ஆட்சியில் அடிக்கடி சந்தித்தார்கள், அடிக்கடி கொண்டு போய் பாரத பிரதமரை பார்த்தார்கள். அப்போ உள்ள பிரதமர் 2 கட்சி தான், இப்போ OPS EPS 2 கையும் இணைச்சாங்க. இங்கே யாரும் இணைச்சாங்களா? இது நாகரிகமற்ற பேச்சு, நாகரிகமற்ற செயல். மருத்துவ படிப்பில் 7.5% உள்ஒதுக்கீட்டில் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்த மாணவி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி காயத்ரி தேவி நடப்பாண்டு நீட் தேர்வில் 668 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 7.5% உள் இடஒதுக்கீட்டில் 2வது இடம் பிடித்துள்ளார். இந்நிலையில் மாணவி காயத்ரி தேவி தனது பெற்றோருடன் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது 7.5% உள் இடஒதுக்கீடு வழங்கியதற்காக அரசு பள்ளி மாணவர்கள் சார்பில் காயத்ரி தேவி நன்றி தெரிவித்துக் கொண்டார். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி நாளை மறுநாள் அறிமுகம் செய்யப்பட உள்ள நிலையில் சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் கொடியேற்றி நடிகர் விஜய் ஒத்திகை பார்த்தார். தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஆயத்தமாகி வருகிறார். கட்சியின் கொடியை வரும் 22ஆம் தேதி சென்னை பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் விஜய் அறிமுகம் செய்து வைக்கிறார். இதற்காக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் வர்ணம் பூசும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கட்சி அலுவலகத்திற்கு வந்த நடிகர் விஜய் கொடிக்கம்பத்தில் ஒரு கொடியை ஏற்றி ஒத்திகை பார்த்தார். விஜய் படத்துடன் மஞ்சள் நிறத்தில் அந்த கொடி உள்ள நிலையில் அதுதான் அதிகாரப்பூர்வ கொடியா என தகவல்களை வெளியாகவில்லை. காரைக்காலில் ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக 9ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவி தஸ்னீம் அர்ஷியா பொறுப்பேற்றார். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அறிவுறுத்தலின்படி ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக பணியாற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது 3வதாக நிரவி அரசு பள்ளியை சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவி தஸ்னீம் அர்ஷியா ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்டார். பிறகு மாவட்ட ஆட்சியர் மணிகண்டனுடன் இணைந்து மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் பங்கேற்று பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து மனுக்களையும் பெற்றார். திருச்சியில் 4ஆம் வகுப்பு மாணவியை கடத்திச் சென்று இரவு முழுவதுமாக பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். திருச்சியில் EP சாலையில் காயத்துடன் நின்று கொண்டிருந்த சிறுமியை காவல்துறையினர் மீட்டு குடும்பத்தினரிடம் ஒப்படைத்தனர். சிறுமிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் சிறுமியை இளைஞர் ஒருவர் கடத்திச் சென்று இரவு முழுவதுமாக பாலியல் வன்கொடுமை செய்திருப்பது தெரியவந்தது. தொடர்பாக தென்னூர் பகுதியை சேர்ந்த சின்னராஜா என்ற 23 வயது இளைஞரை தில்லை நகர் காவலர்கள் கைது செய்தனர். கைது செய்ய சென்ற போது சின்னராஜா தப்ப முயன்றதால் கால் முறிவு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரத்தில் பெண் காவல் உதவி ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கடந்த 12ஆம் தேதி 22 வயதுடைய பெண்ணை அவரது காதலன் கவிதாசன் உள்ளிட்டோர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதையடுத்து கவிதாசன், 17 வயது சிறுவன் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்யாமலும் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்காமலும் பாப்பாநாடு பெண் காவல் உதவி ஆய்வாளர் இருந்ததாக புகார் எழுந்தது. இதையடுத்து பெண் காவல் உதவி ஆய்வாளர் சூர்யாவை பணியிடை நீக்கம் செய்து தஞ்சாவூர் சரக காவல் துணை தலைவர் ஜியாவுல் ஹக் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து பாப்பாநாடு பகுதியில் நேற்று முழு கடையடைப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. சென்னை புறநகர் பகுதியான ஐயப்பாக்கத்தில் மேகமூட்டமின்றி தெரிந்த சூப்பர் ப்ளூ மூனை சிறுவர் சிறுமியர் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். பூமிக்கு மிக அருகில் நிலா இருப்பதே சூப்பர் மூன் என்று அழைக்கப்படுகிறது. அப்போது நிலா பெரியதாகவும் பிரகாசமாகவும் நீல நிறத்தில் வானில் தோன்றும். இந்த அரிய நிகழ்வு 3 நாட்களுக்கு தெரியும் என்று அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் சென்னையின் புறநகர் பகுதியான ஐயப்பாக்கத்தில் சிறுவர்கள் சூப்பர் ப்ளூ மூனை பார்த்து ரசித்தனர்.
எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ப்ளூ மூன் வந்திருக்கு. அது வந்து பூமி பக்கத்தில் இருக்கனால அதை வந்து ப்ளூ மூன் சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தமிழ்நாடு மின்வாரியத்தில் கேங்மேன் பணியாளர்களை கள உதவியாளர்களாக பணிநிலை உயர்த்த வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். கேங்மேன் பணியாளர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் மின்வாரிய தலைமையகம் முன்பு நடந்த ஆர்ப்பாட்டத்தில் சீமான் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தார். அப்போது பேசிய அவர், மின்சாரம் வாங்குவதில் ஆர்வம் காட்டிய அரசு மின் உற்பத்தி செய்வதில் ஆர்வம் காட்டவில்லை என்றார். போராட்டத்தை போல டாஸ்மார்க் பணியாளர்கள் ஒரு நாள் இந்த மாதிரி உட்கார்ந்து போராடினாங்க. கடையில வியாபாரம் நடக்கலன்னா 1/2 மணி நேரத்துல பேசி பிரச்சனை தீக்குமா? நில அபகரிப்பு புகாரில் திருப்பத்தூர் தொகுதி திமுக எம்எல்ஏ நல்லத்தம்பி பெயரை சேர்க்க உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. நில அபகரிப்பு தொடர்பாக திருப்பத்தூரை சேர்ந்த விஜயலட்சுமி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். அரசு அதிகாரிகளின் துணையுடன் தன்னுடைய நிலத்தை அபகரிக்க முயற்சி நடப்பதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு திருப்பத்தூர் தொகுதி திமுக எம்எல்ஏ நல்லத்தம்பி உடந்தையாக செயல்படுவதாகவும் மனுதாரர் தெரிவித்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சவுந்தர் திமுக எம்எல்ஏ நல்லத்தம்பியை எதிர் மனுதாரராக இணைக்க அறிவுறுத்தினார். மேலும் வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். நில மோசடி தொடர்பாக அதிமுக எம்எல்ஏ KR ஜெயராம் மீது கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் கீரநத்தத்தில் காளி என்பவருக்கு சொந்தமான 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராம், அவரது உறவினர் மணிகண்டன் மற்றும் ஸ்ரீவாரி ரியல் எஸ்டேட் நிறுவனம் ஆகியோர் அபகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் காளியின் வாரிசுதாரர்கள் மனு அளித்தனர். சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் மனுவில் வலியுறுத்தியுள்ளனர். உயிரோடு இருக்கிறவங்க அவளை வச்சு இறந்தவங்களோடதெல்லாம் உயிரோடு இருக்காங்கன்னு பட்டா பண்ணி வச்சிருக்காங்க. நாங்க போய் கேட்டா எங்களை மிரட்டுறாங்க. எங்களுடைய வாரிசுகள்ல என்ன ஆகுறது? அவங்க மூதாதையர் எதுக்காக சேர்த்து வச்சுட்டு போனாங்க? நாங்கெல்லாம் அனுபவிக்கணுங்கிறது தானே. இவர் ஊர் விட்டு ஊர் வந்து எங்களை ரொம்ப மிரட்டுறாரு. எங்க பசங்களை எல்லாம் அடிக்கிறாங்க. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஊராட்சி மன்ற உறுப்பினர் ஒருவர் 65 கிலோ எடையிலான மனுக்களுடன் புகார் அளிக்க வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அக்கடவள்ளி பகுதியை சேர்ந்த ராஜேஸ்வரி 1வது வார்டு ஊராட்சி மன்ற உறுப்பினராக உள்ளார். இவர் ஏற்கனவே அளித்த மனுக்களின் நகல்களை மூட்டையாக கட்டி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மீண்டும் மனு அளிக்க வந்தார். இதன்படி 65 கிலோ எடை கொண்ட 350 மனுக்களின் நகல்களுடன் வந்த அவர் மாவட்ட ஆட்சியரிடம் புதிய மனு ஒன்றை அளித்தார். அந்த மனுவில் அக்கடவள்ளி ஊராட்சியில் கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை 9 கோடி ரூபாய் வரை முறைகேடு நடைபெற்றதாகவும் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்.